அருமையான பாஸ்டர் வெஸ்லி மேக்ஸ்வெல், என்னுடைய அருமை நண்பர். ஊழியத்திலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஏராளமான நண்பர்கள் என்று சொல்வதை விட சகோதரர்கள், குடும்பத்தின் அங்கத்தினர்களைப் போல பழகுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்று நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. கண்ண மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் இயேசு. என் எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? Lord, you are so good, Lord. We give thanks to you, Jesus. Oh, என் இயேசு பெரியவர், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என் இயேசு நல்லவர். என் Come on, worship him. அவர் வல்லவர். ஓ, அவர் பெரியவர். இயேசு பெரியவர், பரிசுத்தர் என் இயேசு. One more time. Come on everyone. Hallelujah. Thank you, Holy Spirit of God. அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல், என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம். உயர்த்தலாமா? முழுபலத்தோடு சத்தம் உயர்த்தி, என் இயேசு ரபா சகரா ஹந்தரா கதரனா. ஓ ஹalleluya. என் இயேசு பெரியவர். எத்தனை பேர் அனுபவிச்சு சொல்றீங்க? ஓ நல்லவர் என் இயேசு. வா Yes, Lord.
Ratarabana Sheke Ridara Kataranama இயேசு பெரியவர். Hallelujah Hallelujah கொஞ்ச நேரம் உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோடு நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவைகள், ஒரு மனிதனால் நடக்க முடியாது. ஆண்டவரே, ஏன் இந்த பாதை, ஏன் இந்த வனாந்தர பாதை? ஆமென். நாம் கேள்வி கேட்டிருக்கிறோம். ஹalleluya, glory to Jesus. ஆனால் இதுவரைக்கும் நடந்து வந்ததற்கு காரணம் என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய தாளம் அல்ல. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. 40 ஆண்டுகள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாங்க, ஆனா விலைக்கிரயம் செலுத்தாமல் எந்த ஊழியமும் கட்டப்படாது, வளராது. மலை மாறி நிற்கிற ஊழியங்களுக்கு பின்னால பயங்கரமான ஒரு விலைக்கிரயம் இருக்கும். தேவ மனிதர்கள் இன்னைக்கு இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி இருக்குன்னா தன் வசதிகளை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு, ஐயோ, இந்தியாவில் வந்து ஊழியம் செய்த மிஷனரிகள் ஒரு பிச்சைக்காரர்களை போல வாழ்ந்தார்கள். மை காட், இன்னைக்கு தேசமெங்கிலும் தேவனை ஆராதிக்கிற சபைகள் எழும்பி நிற்பதற்கு காரணம் ஒரு பெரிய விலைக்கிரயம் செலுத்தப்பட்டது. ஹalleluya ஹalleluya praise be to God. இந்த ஊழியங்களுக்கு பின்னால எவ்வளவோ தியாகம், விலைக்கிரயம், முழங்கால், கண்ணீர், பாடுகள். ஆனால் கர்த்தர் நடத்தி வந்தார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். கரம் பிடித்த நாளிலிருந்து நிறைய மனிதர்கள் நம்மை விட்டு போயிருக்கலாம். நான் இருக்கிறேன் பாஸ்டர்னு சொன்னவங்கெல்லாம் விலகி போயிருக்கலாம். ஆமென். அழைத்த தேவன் ஒருபோதும் விலக மாட்டார். கடைசி வரைக்கும் நடத்தவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின். உங்க சத்தம் கேட்கட்டும். சேராபீன்கள் போற்றி எங்கள் சேனைகளின். முழு பலத்தோடு அந்த நாமத்தை சொல்லி உயர்த்தலாமா? சேனைகளின். Hallelujah. We worship you, Jesus. We lift up your holy name, O God. சேனைகளின் கர்த்தர் என்பது உம்முடைய நாமம். Hallelujah. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு திரும்ப திரும்ப இந்த நாமத்தை சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தரே. Hallelujah. ரகதரபசேகே ஹந்தரனா. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய நாமம் எவ்வளவு நீர் பரிசுத்த பரிசுத்தரே. இப்படி தாங்க பரலோகத்தில் ஆராதிக்க போறோம். ஹோலி 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 இஸ் யுவர் நேம். One more time. முழு பலத்தோடு சேனைகளின் கர்த்தரே. உங்க சத்தம் கேட்கட்டும். Wonderful Jesus.
ஓஹோ, சேனைகளின் கர்த்தாவே, பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்தர், நீர் பரிசுத்த, பரிசுத்தரே. ஆஹா, கரங்களை உயர்த்தும்படி மணல் உயர்த்தி முழு பலத்தோடு பின்பற்றலான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தின் சத்தத்தை நான் கேட்டேன். இதே சத்தம் அல்லேலூயா, ரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். Praise God. Hallelujah. Hallelujah. Rakatara bakatara nama. One more time. One more time. One more time. Raise your voice. Hallelujah. We give all the glory and honor to you, Jesus. You alone worthy of all praises and honor. We bow down before you, Jesus. நீங்க மட்டும் பாடுங்க, மியூசிக் இல்லாம சத்தமா. Worship you, Lord. We worship you. We worship you, Jesus. Thank you, Holy Spirit of God. Amen. ஆண்டவரே, உங்களை ஆராதிப்பது தான் எங்களுடைய நோக்கம். ஆண்டவர், உங்களை ஆராதிப்பதுக்கு தான் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. உங்களை நாங்கள் துதிக்கும் போதே வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் பலவீனப்படுகிறது. ஆத்துமாக்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அசுத்த வல்லமைகள் பலவீனப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆராதிக்கும் போது ஆமென், ஆவி மண்டலத்தில் வான மண்டலத்தில் ஏதோ ஒரு கிரியை நடக்கிறது. இந்த குற்றாலம் பகுதியில் கிரியை செய்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் பலவீனப்படுகிறது. நன்றி, நன்றி அப்பா. எங்க மத்தியில் நீங்க எழுந்தருளி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு செலுத்துறோம். பரிசுத்தர் என்று நாங்கள் பாடுகிறதோடு நிறுத்தாமல் நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க எங்களை திரும்ப பலிபீடத்திலே சமர்ப்பிக்கிறோம் அப்பா. நாங்கள் குடியிருக்கிற இடம், வேலை செய்கிற இடம், படிக்கிற ஸ்கூல், காலேஜ், ஆமீன், எல்லாரும் எங்களோடு இயேசு இருக்கிறது, எங்களோடு பரிசுத்த தேவன் இருக்கிறது. எங்களை பார்க்கிறவர்கள் பரிசுத்தரை பார்த்து இந்தியாவில் ஒரு சத்தம் கேட்க வேண்டும், இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் தாயா பரிசுத்தர், இயேசு ஒருவரே பரிசுத்தர். அந்த வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் எங்கள் துதி பலிகளையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த நாட்களிலும் உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் தேவனை துதிக்கிறேன். நான் ரொம்ப என்ன எக்ஸ்பிரஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு, வந்தே பாரத் ஸ்பீடில் நான் போகணும். சரியா? சரி, ஓகே. அது ஸ்பீடாக போதான்னு எனக்கு தெரியல, நான் போனதில்லை. ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆமென். அதற்கு ஆதாரமாக மத்தேயு விசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். Matthew chapter 15 verse. சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று,
இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதுல்ல இந்த வசனம். சரி, ஆனால் வனாந்தரம் இல்லை, ஆனால் குற்றாலத்தில் இருக்கோம். நேரமும் ஆயிற்று. கிராமங்களுக்கு போய் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, தயவு செய்து கூட்டத்தை சீக்கிரமாக முடிங்கன்னு. இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நீ ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுறியா, பிரசங்கத்தை என்ன செய்யணும், சீக்கிரமாக முடிங்க அப்படின்றாங்க. சரி, கவனிங்க, இந்த மாலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுகிற தேவனுடைய வார்த்தை அன்று சாயங்காலமான போது அந்த வார்த்தையை தான் நான் அழுத்தமாக நான் உங்களோடு கூட பேச போகிறேன். when evening comes, சாயங்காலமான போது என்கிற வார்த்தை தான் அதற்குலேருந்து நான் உங்களோட பேச போகிறேன். இந்த சாயங்காலம் அப்படின்றது ஒருவேளை 24 மணி நேரத்தில் ஒரு சின்ன பகுதியாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புவது என்னன்னா, இது ஒரு சீசன். இது என்னது சொல்லுங்க எல்லாரும். குற்றாலத்தில் சீசன்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் சொல்லுங்க, இது என்னது சீசன். என்ன சீசன்? நீங்களும் நானும் வாழ்கிற இந்த நாட்கள் ஒரு சாயங்கால நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், இதை புரிந்து கொண்டாதான் தீவிரமாக நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வோம். ஆமென். ஏன்னா பைபிள் முழுசும் காலங்களை குறித்த அறிவை நமக்கு போதிக்கிறது. காலங்களை குறித்த அறிவில்லாத மனிதர்கள் அவர்கள் தேவ சித்தத்தை செய்து முடிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்களும் நானும் வாழ்கிற இந்த சீசன் ஒரு சாயங்கால வேளையாக இருக்கிறது. சாயங்காலம் எப்பொழுது ஆரம்பிக்கும்? சாயங்காலத்தில் ஆரம்பிக்கும் அப்படின்றீங்களா? சாயங்காலம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்னா 3 மணிக்கு ஆரம்பிக்கும். சாயங்காலம் எப்போ ஆரம்பிக்கும்? ஆனால் 2 பகுதி இருக்குது சாயங்காலத்தில். 2 பகுதி, 2ஆக பிரிக்கலாம். 3 to 6, 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும், அதாவது வெயில் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இருள் கவுகிற வரைக்கும் செகண்ட் பார்ட் இல்லைங்களா? அந்த 2 பார்ட்டையும் இதே அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அதான் இன்ட்ரெஸ்டிங். என்ன, இங்கே சாயங்காலமான போது சீசர்கள் சொன்னாங்க, சீக்கிரம் மீட்டிங் முடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்கறது இல்லை. அவன் சாப்பாடு கொடுக்கறதில்ல முக்கியமாக இருக்க மாட்டான், சாப்பிட்றதுல தான். உங்களை சொல்லலைங்க, சீசரில் சொல்கிறேன் நான். அவன் என்ன சொன்னான், மீட்டிங் முடிச்சு சீக்கிரம் அனுப்புங்க, வனாந்தரமான இடம், நமக்கே வழி சொல்லுங்க, நமக்கே வழி இல்லை. இவங்களை சீக்கிரமாக அனுப்பிச்சிங்கன்னா எங்கேயாவது போய் பார்டர் பரோட்டாவில் வாங்கி சாப்பிட்டு அவங்க செட்டிலாக வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்களே இவர்களுக்கு என்ன செய்யுங்கள், ஆகாரத்தை கொடுங்கன்னு சொன்னார். அதுக்கு பிறகு ஆண்டவர் அங்கே அற்புதம் செஞ்சு எல்லாத்தையும் பந்தி உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து எல்லாம் திருப்தி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாரு. சீசர்களும் அக்கறைக்கு போட்டாங்க. இப்போ வாசிங்க 23வது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். நல்ல கவனிங்க. அப்போ சரி, இதை நான் அதிகமாக பேசல. சாயங்காலம் 2 எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது. ஒன்று, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பகற்காலம் முடிவுக்கு வருகிறது. 2வது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. இன்றைய சபை விசுவாசிகள் நாம் இதை அறிந்திருக்க வேண்டும். ஆமென். நமக்கு ஆண்டவர் கொடுத்த நீண்ட பகற்காலம் முடிவுக்கு வரப்போகிறது. இன்னொன்று, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. இதை மட்டும் தெரிஞ்சிட்டா நாம் இன்னும் தீவிரமாக தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய ஆரம்பிப்போம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த சாயங்காலம், சரி, இந்த சாயங்காலத்தை குறித்து நான் பேசுறதுக்கு முன்னால பகற்காலத்தை குறித்து பேசுறேன் நான். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு பகற்காலம், அதாவது இன்னும் இதை சொல்ல போனா ஒரு சிலர் பகற்காலத்தில் இருப்பாங்க, ஒரு சிலர் சாயங்காலத்தில் இருப்பாங்க பர்சனல் லைஃப்பில். ஆனால் மொத்தமாக இன் ஜென்ரல் ஒரு சாயங்கால நேரத்தில் நாம் வந்து விட்டோம். சரி, ஆண்டவர்
பகற்காலத்தை குறித்து நான் உங்களுக்கு வேகமாக சொல்லிட்டு கடைசியாக சாயங்காலத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பகற்காலத்தை கொடுத்திருப்பார். எதற்காக? பகற்காலம்னா என்ன? பகற்காலம்னா என்ன? இல்லைங்க, உங்களுக்கு கொடுத்த பகற்காலம்னா என்ன? உங்களுக்கு கொடுத்த பகற்காலம்னா என்ன காலம்? இல்லை, நமக்கு கொடுத்த ஆயுள் நாட்கள். சொல்லுங்க, நமக்கு கொடுத்த ஆயுசு நாட்கள் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பகற்காலம். ஆமென். அப்போ இந்த ஆயுசு நாட்கள் எப்போ முடியும்னு தெரியாது. ஆனால் அதற்குள் நாம் என்ன செய்யணும்னு ஆண்டவரே சொல்றார். வேகமா வாசிங்க, யோவான் 9ஆம் அதிகாரம், John the Gospel chapter 9 verse 4, 4வது வசனம். பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்து முடிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனக்கு பிதா ஒரு பகற்காலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பகற்காலம் முடிவதற்குள் எதற்காக என்னை அனுப்பினாரோ அதை நான் செய்து முடித்தாக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் தீவிரம் காண்பிக்கிறார். ஓடுகிறார், நடக்கிறார், பகலெல்லாம் ஊழியம் செய்கிறார், இரவெல்லாம் ஜெபம் பண்றாரு. அவர் ரெஸ்ட் எங்க எடுத்தார்னு தெரியல, அவ்வளோ தீவிரமா ஊழியம் செய்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், என் பிதா என்னை அனுப்பி இருக்கிறார். நீங்களும் நானும் எதேச்சையாக பிறந்தவர்கள் அல்ல. மற்ற ஜனங்கள் சொல்லுவாங்க, பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்துருவோம், அவ்வளோதான், அனுபவி ராஜா, அனுபவின்வான். ஆனால் நீங்களும் நானும் அவர்களை மாதிரி சொல்ல முடியாது. நான் ஆக்சிடென்டலாக எதேச்சையாக பிறக்கவில்லை, கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். யோவானை குறித்து யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். நீங்க throughout the பைபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில சாப்டர்லாம் படிக்க போர் அடிக்கும். அவனுக்கு இவன் பிறந்தான், இவனுக்கு அவன் பிறந்தான், இவனுக்கு பிறந்தான், பயங்கர டீட்டெயிலாக இந்த ஜீனியாலஜி எல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதி வச்சிருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு நம்ம சீக்கிரமாக அதெல்லாம் தள்ளி விட்டுருவோம். எவனுக்கு எவன் பிறந்தான், நமக்கு என்னன்னு கர்த்தர் அந்த சரித்திரத்தை அழகாக எழுதி வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அவனுக்கு இவன் பிறந்தான், அவளுக்கு இவன் பிறந்தான்லாம் எழுதிட்டு யோவானுக்கு வரும்போது இவன் எதேச்சையாக பிறக்கல, தேவன் இவனை அனுப்பினார். ஆமென். நீங்கள் இயேசுவை ஆண்டவராக இயேசுவை குறித்தும் யோவான் 3ஆம் அதிகாரம் 16, 17, 16ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். 17ஆம் வசனத்தில் பிதா அவரை அனுப்பினார். அப்போ நீங்களும் நானும் எதேச்சையாக பிறந்தவர்கள் அல்ல, நாம் அனுப்பப்பட்டவர்கள். சொல்லுங்க சத்தமா, நாம் யார்? எல்லாரும் சொல்லுங்க, நாம் யார்? அனுப்பப்பட்டவர்கள். அனுப்பப்பட்டவர்கள் சொன்னாலே அதற்குள் மறைந்திருப்பது தேவ சித்தம். எதற்காக என்னை அனுப்பினார்? அடுத்த கேள்வி வரணும்ல, எதற்காக என்னை அனுப்பினார்? இப்போ ஆண்டவர் அதுக்கு ரிசல்ட் பதில் சொல்றாரு. என்னை அனுப்பினாரு அவருடைய கிரியைகளை, அதாவது அவருடைய சித்தத்தை நான் செய்து முடிச்சிடணும். ரொம்ப நாள் ஃபாஸ்டா போகுது. ஆமென். சீக்கிரமா வருஷங்கள் ஓடுது. இப்பதான் 24 ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, இப்போ சீக்கிரம் முடிய போகுது. நாட்கள் ஓடுகிறது, ஆனால் வேலை இன்னும் அதிகமாக இருக்கிறது. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை நான் செய்து முடிக்க வேண்டும். என்னை கொண்டு அவர் என்ன செய்ய விரும்பி என்னை அனுப்பினாரோ, பிதாவின் சித்தத்தை, பிதாவின் நோக்கத்தை நான் துரிதமாக செய்து முடிக்க வேண்டும். இந்த ஜாக்கிரதை யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு ரெஸ்டே இருக்காது. அவங்க ரெஸ்டே எடுக்க மாட்டாங்க. அவங்க 24 மணி நேரமும் தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்கு. Come on, sing with me. தேவ சித்தம் ஓ நிறைவேற எனையும் படைக்கீரே,
தேவ சத்தம். ஓ ஹalleluya, ஆமென். நல்ல கவனிங்க. அப்போ நம்ம அதாவது நான் இதெல்லாம் எலாபரேட்டாக பேச முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ சித்தம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. இப்போ என் பர்சனல் லைஃப்ல தேவ சித்தம், அதை செய்யணும். ரெண்டாவது, என் குடும்ப வாழ்க்கையில் தேவ சித்தம். ஆமீன் சொல்ல திரும்ப சொல்றேன். சொல்லுங்க, என் குடும்ப வாழ்க்கையில். மூன்றாவது, என் சபையில் தேவ சித்தம். அப்படின்னா என்னை எதற்காக இந்த சபையில் என்னை வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை நான் செய்து முடிக்கணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹalleluya, ஆமென். கவனிங்க. அப்ப சபையில அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு பை பை போட்டுட்டு போற ஆட்கள் அல்ல தேவன் தேடுவது. சபையோடு இணைந்து, ஊழியக்காரரோடு இணைந்து நம் தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களை தான் பரலோகம் பார்க்க விரும்புகிறது. ஹalleluya, ஆமென். அப்படி நீங்க ஊழியம் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா தான். இப்ப நாங்க எல்லாருமே இன்னைக்கு கர்த்தர் எல்லா இடத்துலையும் கொண்டு போறாருன்னா எங்களை கர்த்தர் வைத்திருந்த சபையில் நாங்கள் உண்மையா இருந்தோம். தைரியமா சொல்றோம், எங்களை உருவாக்கினது ஒரு சபை. ஆமென். நான் காலையில் இருந்து திரும்ப 2 நாளாக இதுதான் சொல்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். முதல்ல சர்ச்சுக்குள்ள நமக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையில் உண்மையாக ஓடினா கர்த்தர் எதிரியின் சேனைக்குள் உன்னை ஓட வைப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதுடைய ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா அவன் முதல் ஓட்டம் எங்கே தான் ஓடினான்? இஸ்ரவேல் சேனைக்குள் ஓடினான். ஏன் ஓடுனீங்க தாவீதுன்னா, எங்க அப்பா ஓட சொன்னார் நான் ஓடினேன்னு சொல்லுவாரு. உங்க அப்பா எதுக்குப்பா ஓட சொன்னாரு? என்கிட்ட கொடுத்ததை என் சகோதரருக்கு கொடுக்க ஓடுகிறேன். ஆமென். அப்போ இஸ்ரவேல் சபைக்குள்ள நீ ஒழுங்கா ஓடினா ஆண்டவர் உன்னை எதிரியின் சேனைக்குள்ளே ஓட வைத்து கோலியாத்துகளை வீழ்த்த கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்போ தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம்னா நான் திரும்ப சொல்றேன். ஆமென். பொதுவான தேவ சித்தம், தனிப்பட்ட தேவ சித்தம். ஹalleluya. பொதுவான தேவ சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் ஒவ்வொரு விசுவாசிகளும் பர்சனல் எவாஞ்சலிசம் பண்ணணும். நான் சொல்றது விளங்குதா இல்லையா? ஆமென். ஒவ்வொரு விசுவாசி என்ன செய்யணும்? என்னை பொறுத்தவரையிலும் க்ரூசைட் நடத்துறதை விட ரொம்ப பவர்ஃபுல் எவாஞ்சலிசம் என்னன்னா பர்சனல் எவாஞ்சலிசம் தான். தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவை அறிவிப்பது தான் மிக வல்லமை உள்ள ஒரு ஊழியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஊழியர்கள் போக முடியாத இடத்திற்கு நீங்கள் சென்று விடலாம். ஊழியர்கள் பேச முடியாத இடத்துல நீங்க பேசி அவர்களை ஆண்டவர்களை கொண்டு வர கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. நம்புறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். நான் திரும்ப சொல்றேன், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளம் அவன் ஒரு ஆளை விட மாட்டான். இயேசுவை குறித்து சொல்லிட்டே இருப்பான். அவனை பார்த்து தான் சொல்லலாம் இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். ஆமென். தீவிரமாக தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். நம்ம கையில் கொடுத்திருக்கிற ஒரு ஆத்துமாவையும் இழக்கவே கூடாது. ஹalleluya. ஆமென். எல்லாருக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். நான் திரும்ப வலியுறுத்துறேன். உங்களுக்கு போர் அடித்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய ஆத்துமாவை நீங்கள் சபையிலே கொண்டு வர வேண்டும். அதைத்தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா கிறிஸ்து சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாது. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. ஆமென். விசுவாசிகள் அதாவது என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததில் எல்லா சர்ச்சிலையும் ஆத்தும ஆதாயம் பண்ணுறவங்க விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு 2-3 பேர் ஆக்டிவாக இருப்பாங்க புதிய ஆத்துமாக்களை கொண்டு. மற்றவங்கெல்லாம் அப்படியே ஜாலியாக ஹாய் பாஸ்டர் ஹவ் ஆர் யூ, சண்டே அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அப்படியே படம் காமிச்சிட்டு போயிடுவாங்க. என்ன காமிச்சிட்டு போவாங்க? நீங்கள் வாயை திறக்காமல் இருக்கிறத பார்த்தா
உங்கள் மேலே எனக்கு சந்தேகமாகவே இருக்கு. ஆமென். இந்த மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு பயமாக இருக்குது. பரலோகம் போவாங்களானே எனக்கு தெரியல. உண்மையாக சொல்கிறேன், தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தம் செய்கிறதுல நீங்கள் கவனமாக இல்லைன்னா தேவ ராஜ்யத்தை இழக்கக்கூடும். இதை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமென். தீவிரமாக வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யுங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டே ஊழியம் செய்யுங்க, படிச்சுட்டே ஊழியம் செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஒரு நாளில் ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்கள ரட்சிங்க, பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஒரு வருடம் இறுதி, இந்த வருடம் முடிய போகுது. ஆமென். அடுத்த வருஷம் இப்பவே டார்கெட் வச்சுக்கோங்க. 2025 10 ஆத்மாக்களையாவது நான் தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவேன், எனக்கு உதவி செய்யும் என்று பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், 2025 முடியறதுக்குள்ள அந்த 10 ஆத்துமாக்களை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க வந்து பிரதர் வந்து சொன்னாங்க, 24 மணி நேரம் ஜெபம் நேரம். உங்களுக்காக என்ன செஞ்சிடாதீங்க சொல்லுங்க. அதில் பெரிய ரகசியம் இருக்குது. நம்ம மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணால் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். தேசத்துக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான். உங்களுக்கு தனியாக ஆசீர்வாத செய்தி தேவையே இல்லை. தேவ சித்தம் செஞ்சீங்கன்னா உங்களை உயர்த்தாம கர்த்தர் யாரங்க உயர்த்துவா? நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். பொருளாதார ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது எப்படின்னு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறான். பெற்றுக்கொண்டா அதுக்கு எப்படி பிரயோஜனப்படுத்தணும்னு சொல்றது இல்லை. என்கிட்ட கர்த்தர் பொருளாதாரம் கொடுப்பது நானும் என் குடும்பம் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட். 2வது தேவ ராஜ்யமும் ஸ்தாபிக்கப்படணும். ஆமென். நான் ஒரு எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு தெரியல. நோவாவை ஆண்டவர் பேழை கட்ட சொல்லி ஒரு சண்டே கிளாஸ் கொஸ்டின் கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. ஜோடி ஜோடியாக உள்ள ஏற்ற சொன்னார். எங்க இப்போ சொல்லுங்க, எத்தனை ஜோடி? இவங்களுக்கெல்லாம் மறுபடியும் சண்டே கிளாஸ் எடுக்கணும் பாஸ்டர். சொல்லுங்க எத்தனை ஜோடி? பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க எத்தனை ஜோடி? 7 7 2 2 1 2 1 2 3 4 5 சொல்லுங்க சீக்கிரம். 7 70 7 சார். இவங்கெல்லாம் பாருங்க, எந்த பிரச்சனையும் வேணாம் சார், சொன்னா தானே சார் பிரச்சனை. எத்தனை ஜோடி ஏற்ற சொன்னாரு? வசனத்தை எடுத்து வாசிங்கம்மா. 11ஆம் அதிகாரமா 7ஆம் அதிகாரமா? 7ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொன்னார், பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான மிருகத்தில் ஆணும், அதான் ஜோடி. 7 ஜோடியும் சுத்தமில்லாத மிருகத்தில் ஒரு ஜோடி. எத்தனை ஜோடி? இனிமேல் கேட்டால் ஒழுங்க பதில் சொல்லணும். சுத்தமான மிருகத்தில் எத்தனை ஜோடி? சுத்தமில்லாததில் எத்தனை ஜோடி? ஒரு ஜோடி. சரிங்களா? இப்போ அந்த வசனத்தின் ஆரம்பத்தை பார்த்தா, பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்க அப்படின்னா என்ன? நாய் அழிஞ்சிடக்கூடாது, ஆடு அழிஞ்சிடக்கூடாது, அப்புறம் உங்க ஊர்ல இருக்கிற குரங்கு சொல்லுங்க அழிஞ்சிடக்கூடாது, அதெல்லாம் காப்பாற்றணும். அதனால ஜோடி ஜோடியா. நான் என்ன சொல்றேன்னா, சுத்தமான மிருகத்தில் எதுக்கு 7 ஜோடி, சுத்தம் இல்லாததுல எதுக்கு ஒரு ஜோடி? ஏன் அது ஒரு ஜோடி ஏத்தினாலே அதுவும் குட்டி போடும் இல்லையா? எப்பொழுதுமே ஆண்டவர் நம்ம கிட்ட அதிகமாக கொடுத்தாருன்னா அதற்குள் அவருடைய எதிர்பார்ப்பு மறைந்திருக்கும். இருக்கிறீங்களா இல்லையா? அவர் கொஞ்சம் கொடுத்து பார்ப்பார், கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் போட்டு பார்ப்பார், உன் சம்பளத்தை கொஞ்சம் ரைஸ் பண்ணுவார், திடீர்னு பிஸ்னஸில் ஒரு லாபத்தை கொடுத்து பார்ப்பார். இவன் என்ன பண்ணுறான்னு அவர் சத்தம் இல்லாமல் பார்ப்பாரு. அப்போது பூமியெல்லாம் அழிஞ்சிருச்சு. நோவா பேழையை திறந்து விட்டாச்சு. பேழையிலேருந்து ஜோடி ஜோடியாக வருது.
இவருக்கு எத்தனை நாள் அழுதாருன்னு தெரியல. குடும்பமா எல்லாத்தையும் அழிச்சு என்னை மட்டும் பாதுகாத்தீங்களேன்னு சொல்லி இப்போ ஜோடி ஜோடியாக இறங்கணுன்னு சுத்தமானதில் எத்தனை ஜோடி வருது? அவர் பார்த்தாரு, 7 ஜோடி எதுக்குடா இனப்பெருக்கத்துக்கு, ஒரு ஜோடி போதாதா, மற்றதை 2 புடிடான்னு பிடிச்சி ஆண்டவருக்கு திரும்ப பலி செலுத்தி அவருக்கு திரும்ப கொடுத்தார். அப்போ என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஆண்டவர் கொடுத்துருவாரு, ஆனால் என்கிட்ட எதிர்பார்ப்பாரு அவருக்கு கொடுப்பதற்காக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை வரங்கள், ஆண்டவருக்கு கொடுத்த தாளந்துகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆயுட்காலம் காலங்கள், நமக்கு கொடுத்த பொருளாதாரம், எல்லாவற்றிலும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய பரமபிதா அவர் ரொம்ப கன்சர்னாக இருக்காரு. அதோடு தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ நாம் தீவிரமாக தேவராஜ்யம், அப்போ பகற்காலத்தில் தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தம்னா ஆமென், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், ஊழியம் செய்யணும். நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் சபையிலேயே கிடப்போம், சர்ச்சிலே இருப்போம். ஒரு கூட்டத்தை மிஸ் பண்ண மாட்டோம், ஒரு கிராம ஊழியத்தை மிஸ் பண்ண மாட்டோம். கிராமம் கிராமமாக போய் சுவிசேஷம் அறிவிப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிராம ஊழியங்கள்லாம் நடக்குதா நம்ம சர்ச்சிலெல்லாம்? இன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து வந்த மாதிரி என்ன பார்க்குறீங்க? நான் உங்களை தான் ஏன் கேட்குறேன்னா, நடக்குதா? எனக்கு காது கேட்கல, ஐடியாவே இல்லை, நடக்குதா? பிரதர், பிரதர்ஸுக்கு தெரியாதுன்னு. ஆமாம், அவங்களும் எவ்வளோ பிஸியான ஆட்கள் தெரியுமா? அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு பாருங்க. சகோதரிமார் ஒரு சிலர் செய்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க பாருங்க. முதல்ல நீங்கள் அவங்கள சட்டை பிடிச்சி சொல்லி உட்கார வச்சு சொல்லுங்கள், எல்லாரும் இணைஞ்சு நாம் தேவ சித்தத்தை செய்யணும். கிராம ஊழியங்கள், தனித்தாள் ஊழியங்கள், எல்லா பாக்கெட்லேயும் ட்ராக்ஸ் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் குறித்து சொல்லுங்கள். அடி வாங்கினாலும் திரும்ப சொல்லுங்கள். அதுதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மால் ஏதாவது ஒரு இடத்துல மிரட்டிட்டா நம்மளால் வந்து சொல்லுவார், பாஸ்டர் இந்த காலத்தில் நம்ம ஞானமாக இருக்கணும். எப்படி? கூடாரத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கணும்? ஒளிஞ்சுக்கணும். ஏன்னா ஆவி இழந்த ஆளு. ஹலோ, முதல் நூற்றாண்டு சபை உபத்திரவத்தில் தான் வளர்ந்தது. அதுதான் விலைக்கரையும். ஆமே, இந்த நாட்கள் ஆண்டவருக்காக அடி வாங்கிறதுக்கு கொஞ்சம் பேர் ஆட்கள் தேவை. சூப்பர்ப்பா. ஒரு ஆள் கூட ரெடியா இல்லை. ஒரு ஆமேனை காணும். இல்லை, யோசித்து நீங்கள் நைட்லாம் யோசித்து முடிவு பண்ணி நாளைக்கு வாங்க. எங்கே? கோயம்புத்தூருக்கு அந்த ஆமேன்னு சொல்லிட்டு வாங்க. உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறேன். ஆண்டவருக்காக எதையும் இழக்க ஒரு கூட்டம் ஆயத்தமாகும். நாங்களாம் சின்ன வயசில் கேட்ட பிரசங்கெல்லாம் ஆண்டவருக்காக இழந்துரு, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளு. ஆனால் இன்னைக்கு பணக்காரனாவது எப்படின்றான். அதனால தான் உங்களெலாம் அப்படியே நம்ம உணர்வு இல்லாமல் போயிட்டோம். பகற்காலத்தில் தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆனால் பகற்காலத்தில் தேவ சித்தத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா பிசாசு உங்களை சும்மா விட மாட்டான். பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். வருமா வராதா? நான் சொன்னேன், அக்ரியில் ஒர்க் பண்ணேன்னு. நான் ஒர்க் பண்ணும்போது என் சர்வீஸில் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் லாஸ் ஆஃப் பே. எல்லாம் வீக்கெண்ட்ஸு நான் இருக்க மாட்டேன். லீவை போட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஆமாம், ஸோ ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். நிறைய எதிர்ப்புகள் வந்தது. நிறைய எங்கள் கோயம்புத்தூரில் நம்ம நண்பர்கள் நிறையா இருக்கு. அவங்க என்னோட இந்த ஒவ்வொரு சர்ச்சிலையும் போட்டு இந்த நோட்டீஸ் அடிக்கிறாங்கல்ல, ஹேண்ட்பில்ஸ், என்னோட ஹேண்ட்பில்ஸ் அவங்க இவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாங்க. அப்போ என் மேலே எவ்வளோ பிரியம் பாருங்கள். அவங்க இவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாங்க. சேர்த்து வச்சு அதை கவர்மெண்ட்டுக்கு அடித்தாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹை அஃபீஷியலுக்கு அடித்தாங்க. இந்த ஆளுக்கு அரசாங்க சம்பளம் வாங்கிட்டு மத மாற்றம் செய்கிறாரு, ஆஃபீஸ்லேயே அவர் ஊழியம் செய்கிறாரு. ஆமென். கிராமங்களுக்கு போய் பணம் கொடுத்து ஏழை எளிய மக்களை மதம் மாற்றம் செய்கிறாருன்னு அடித்தாங்க. டிபார்ட்மெண்ட் என்கொயரி நடந்தது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்கொயரி நடந்தது. என்னுடைய நல்ல ஒரு நண்பர் தான் அவங்க எங்கள் ஜேடியாக வர சொன்னார்,
நான் எழுதி கொடுத்தேன். நான் என்ன எழுதினேன்னா, நான் இயேசு என்னை மாற்றினார், இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என் பாவத்தை மன்னிச்சார், அவரை குறித்து பாடுவேன், அவரை குறித்து சொல்லுவேன். நான் என் சர்வீஸ் ரிஜிஸ்டர் எடுத்து பாருங்க, சம்பளம் வாங்கிட்டு நான் கடவுளுக்கு ஊழியம் செய்யலை. சம்பளம் இல்லாத லீவு போட்டு எத்தனை வருஷம் கால்குலேட் பண்ணுங்கன்னு எழுதி கொடுத்தேன். அவர் சொன்னார், சார் எனக்காக கொஞ்சம் மாற்றி எழுதி கொடுங்க சார்னாரு. நான் சொன்னேன், சான்ஸே இல்லை, இது அப்படியே கவர்மெண்ட்டுக்கு அனுப்புங்கன்னு. அங்கே போச்சு. அவன் என்ன பண்ணுவான், கவர்மெண்ட்டில் இனிமேல் இப்படி செய்யாதன்னு எச்சரித்து கொடுத்துட்டான், ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி நடந்தது. சார் உங்களை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க, நீங்கள் அவங்களெல்லாம் திட்டினீங்களான்லாம் போட்டிருக்காங்க, அவங்க ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் சொன்னேன், நான் யாரையும் திட்ட மாட்டேன், யாரை பற்றியும் பேச மாட்டேன், எனக்கு நேரம் இல்லை, இயேசு பற்றி தான் சொல்லுவேன்னு சொல்லி அவர் க்ளீனாக ரிப்போர்ட் எழுதிட்டார். கவர்மெண்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிச்சு. ஆண்டவர் சொன்னார், அவன் என்னடா க்ளோஸ் பண்ணுறது, நீ வேலையை விட்டு வெளியே வாடான்னாரு. நான் வேலையை விட்டுட்டு வெளியே வந்து சுதந்திரமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. பகற்காலத்தில் தேவ சித்தம் செஞ்சீங்கன்னா பிசாசு சும்மா இருப்பானா? அவன் ராஜ்யத்தை பாதிச்சிங்கன்னா சும்மா இருப்பானா? இயேசுவையே விடலையே. வாசிங்க, இயேசுவே என்ன பண்ணா பிசாசு? லூக்கா 13வது அதிகாரம் 31, 32, 33 வசனங்களை வாசிங்க. அந்நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் தயவு செய்து குற்றாலத்தை விட்டு போய்விடும், தென்காசி விட்டு போய்விடும், உண்மை நல்லதுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் பேர் உங்களை கொலை செய்ய பிளான் பண்ணியிருக்காங்க, நீர் தேவ சித்தம் ஊழியம் ஆத்துமா அப்படின்னா உம்முடைய ஆத்துமா இருக்காது, அதனால் தயவு செய்து என்ன செஞ்சுருங்க, கிளம்பிருங்க அப்படின்னு சொன்னார். மிரட்டல், கொலை மிரட்டல் வந்தது. சத்துரு மிரட்டி பார்ப்பான். நீ ஊழியம் செஞ்சேன்னா உன் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவான், வேலையில் கொண்டு வருவான். ஆமென். ஏதாவது கொண்டு வந்து உன்னை தேவ சித்தம் செய்ய விடாமல் தடுப்பது தான் அவனுடைய வேலை. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகிறோம். இயேசு அவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரா? ஆமென். அதற்கு இயேசு சொன்னார், இன்னைக்கும் நாளைக்கும் நான் குற்றாலத்தில் இருக்கிற அத்தனை பிசாசையும் துரத்தணும். ஆமென். உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பகற்காலத்தில் ஆமென் சத்துருவோடு எதிர்த்து நின்று ஜனங்களை கட்டு வைத்திருக்கிற பிசாச நம்ம எல்லையிலிருந்து விரட்டத்தான் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தென்காசியில், குற்றாலத்தில், செங்கோட்டையில், அப்புறம் சக்தி நகரில் எல்லா பிசாசையும் துரத்துறதுக்கு தான் உங்களை ரட்சிச்சிருக்கார். ஆமென். இப்ப கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? இன்னைக்கும் சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கும் நாளைக்கும் நான் இருக்கிற ஏரியாவில் ஒரு பிசாசு இல்லாமல் துரத்தணும். இங்க இருக்கிற ஜனங்களை வியாதியிலிருந்து சுகப்படுத்தணும். எனக்கு பெரிய விடுதலை இருக்கு, பெரிய ஊழியம் இருக்கிறது, அதை நான் தீவிரமா செய்யணும். இப்ப மறுபடியும் சொல்லுங்க, இன்னைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் எருசலேமில் நடந்தாக வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் அடிந்து போவதில்லை. எனக்கு கர்த்தர் கொடுத்த பகற்காலத்திலே நான் தேவ சித்தத்தை செய்வேன். யாரும் என் மேல் கை போட முடியாது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? பகற்காலத்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பகற்காலத்தில் நீங்கள் தீவிரமாக தேவ சித்தத்தை செய்து முடிக்கணும்னு ஓடினீங்கன்னா, நான் சொல்கிறேன், அதை முடிக்கிற வரைக்கும் உங்கள் ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும். உங்களுக்கு எந்த கொரோனா வந்தாலும் நீங்கள் சாக மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லாதவங்கெல்லாம் போகலான்னு ஐடியா இருக்குது. வேணா அதுக்கு சொல்லுங்கள், ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணிடுவோம். இருக்கிறீங்களா இல்லையா? எதுக்கு என்ன எதுக்கு உயிரோட வச்சிருக்காரு? தேவ சித்தம் செய்வதற்காக. எனக்கு ஒரு பகற்காலம் தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கணும், தேவனுக்கு ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் எல்லாம் பாருங்க, எவ்வளவோ பலவீனங்கள், ஆனால் நிறைய ஓடுன்னு ஓடுறாங்க. நிறைய பரிசுத்தவான்களை நான் பார்க்குறேன். அவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம், என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதை என்னை கொண்டு செய்து முடிக்கணும். அநேக தேவ மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமீன். ஓவன் ராபர்ட்சன் ஒரு பரிசுத்தவான் இருந்தாங்க.
சென்னையில் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே சாகணும், கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஹல்லேலூயா, கர்த்தர் அவர்களை கடைசி நிமிஷம் வரைக்கும் பயன்படுத்தினார். இந்த வார்த்தையை நான் அநேக பரிசுத்தவான்கள் காதில் கேட்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு கர்த்தர் ஒரு பகற்காலம் கொடுத்திருக்கிறார். ரெஸ்ட் எடுப்பதற்கல்ல, என் பலவீனத்தின் மத்தியிலும் தேவ ராஜ்யத்தை கட்டி முடிக்கணும், தேவ சித்தத்தை செய்யணும். ஏன்னா நான் பரலோகமான உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. நிறைய பேர் என்கிட்டயே சொல்லுவாங்க, ரொம்ப ஓடுறீங்க, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னா எங்கள் ஏரியாவுக்கு வாங்கன்னுவாங்க. இந்த வெளிநாடெல்லாம் போகும்போது சொல்லுவாங்க, உங்கள் ஊர்லேருந்து சோ வந்தார், 1 மாதம் தங்கியிருந்தார், ஊழியங்கள்லாம் நல்லா இருந்துச்சான்னு கேட்பேன். இல்லை, ஜஸ்ட் ரெஸ்ட்டுக்கு வந்தாராம். 145 கோடி ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அழிந்து நரகத்துக்கு நேராக போகும்போது என்னால் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? என்னால் சுயநலமாக வாழ முடியாது. நான் தேவ சித்தத்தை நான் செய்து முடிக்க வேண்டும். ஆமீன். போகும்போது சொல்லிகிட்டே போகணும். என்ன சொல்லணும்? இல்லை, இன்னைக்கும் நாளைக்கும் ஏரியாவில் இருக்கிற பிசாசெல்லாம் துரத்தணும். ஆமேன். இன்னைக்கு நாளைக்கும் மறுநாளைக்கும்னா 3 நாள் இல்லை, எனக்கு கொடுத்த பகற்காலத்தில் எருசலேமில் நான் நடமாடணும், குற்றாலத்தில் நடமாடணும், தேவராஜ்யம் ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொன்னார். ஒருத்தனும் அடிந்து போவதில்லை. தீர்க்கதரிசிகள், நான் சொன்னதாக நீ போய் அந்த, உங்களுக்கு யார் நரின்னு உங்களுக்கு தான் தெரியும். தேவ சித்தம் செய்ய விடாம தடுக்கிற நரி யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். எந்த நரியா இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் சட்டங்களாக இருந்தாலும், தேவ சித்தம் செய்ய சபை முன்னேற ஒருவனும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரம், அவன் நினைச்சான் உபத்திரவம் பண்ணா சபை நின்றுணும். உபத்திரவத்தில் தான் சபை அதிகமாக வளரும், அதிகமாக. அதுதான் சரித்திரம். உபத்திரவத்தின் மத்தியில் தான் ஆமீன் ஊழியங்கள் பெருகின, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஓகே, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். சாயங்காலத்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, திருப்புங்க இப்போ மத்தேயு 20வது அதிகாரம், மேத்யூ சாப்டர் 25 முதல்ல. மேத்யூ சாப்டர் 25 நம்ம எல்லாருக்கும் தெரியும். 10 கன்னிகைகள், அது சபையை குறிக்கிறது. மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்பட்டார்கள். சரி, இப்போ இந்த 5 கன்னிகைகள் யாரு? புத்தி உள்ளவர்கள். 5 பேர் சொல்லுங்க எல்லாரும். அப்ப சர்ச்சு 10 பேர் சேர்ந்ததா என்னது? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? 10 பேர் சேர்ந்ததா சபை. ஆனா நாங்க சொல்லல, ஆண்டவர் சொல்றார். சபையில பாதி பேர். ரொம்ப விவரமா இருக்கீங்க நீங்க. சபையில பாதி பேர் சொல்லிருங்க. நீங்க, நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், நீங்களே சொல்லிருங்க. பாதி பேர் புத்தி இருக்காது. அப்படின்னு என்ன, தேவசித்தம் செய்ய மாட்டான், அட்டண்டன்ஸ் போடுவான், வந்துட்டு ஹாய் பை போயிடுவான். அப்புறம் 2 வாரம் காணாது, அடுத்த நாள் வருவான். பாஸ்டர் ரொம்ப பிஸின்வான், அவன் வருகையிலும் காணப்பட மாட்டான். வாய்ப்பு இல்லைடா, வாய்ப்பு இல்லை. சார், நல்ல கவனிங்க. இவங்க புத்தி இல்லாதவர்கள், ஆத்தும ஆதாயம் செய்யாதவர்கள். ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன், புத்திமான். அப்ப செய்யாதவர்கள், ஹலோ, ஆரம்பத்திலிருந்து from the Genesis to the Revelation கர்த்தர் தம்முடைய ஜனத்தையே 2ஆக பிரித்து காண்பிக்கிறார். ஆபேல் காயின், அது ஒரு சபை. 2 பேரும் ஆராதிக்க போகிறார்கள். ஆனால் ஒருவனுடைய ஆராதனை 50% தான் கர்த்தர் அங்கீகரித்தார், 50% அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் நான் திரும்ப சொல்றேன், நாம் எதை செய்தாலும் தேவன் அங்கீகரிக்கணும். நம்ம ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அங்கீகரிக்கணும். ஏன்னா செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் என் ஜெபத்தை விரும்பணும்னா செம்மையா இருக்கணும். 1 நாளாகவும் 7:14 தானே. என் நாமம் தரிக்க 14:7 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை நோக்கி பார்த்தா அவ தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். அப்ப ஜெபத்துக்கு முன்னால பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும், தாழ்மையுள்ள இருதயம் வேணும். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும்.
ஸோ நம்ம ஜெபம் அங்கீகரிக்கப்படணும், ஜெபத்திற்கு பதில் வரணும். தானியேலை தட்டி சொன்ன மாதிரி 9ஆம் அதிகாரத்தில், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே கட்டளை வெளிப்பட்டது என்று உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும்னா, தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணணும். தேவன் அங்கீகரிக்கிற ஜெபத்தை செய்யணும், தேவன் அங்கீகரிக்கிற ஊழியத்தை செய்யணும். எதை செய்தாலும் கர்த்தர் அங்கீகரிக்கணும். சரி, இந்த புத்தி இல்லாதவர்கள் ஏன் கைவிடப்பட்டார்கள் என்பதை பல கோணங்களில் நீங்கள் தியானித்தால், நான் கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஈவினிங் சீசனை வச்சிருந்தாரு. அதில் அவர்கள் நிர்விசாரமாக இருந்ததே காரணம். ஆமென். எண்ணெய் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, விளக்கு அணைய போகுது, அணைஞ்சிரோனோ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஸ்லாக்னஸ், அலட்சியம், நிர்விசாரம். என்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? ஹஸ்பண்டுக்கிட்ட அவர் உட்காந்து டிவியில் நியூஸ் பார்த்துட்டு இருப்பார், வேலைக்கு போயிட்டு வந்து ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏங்க பால் சுத்தமாக இல்லை, போய் என்ன செஞ்சுருங்க சொல்லுங்க, வாங்கிட்டு வந்துடுங்க, மாவு வாங்கிட்டு ஏதோ ஒன்று சீக்கிரமாக போங்க வாங்கிட்டு வந்துடுங்க. இவர் சொன்னார், எடா பேசாமல் இரு, இப்போ 7 மணி தான் ஆச்சு. எத்தனை மணி தான் ஆச்சு? கடை 10 மணி வரைக்கும் இருக்கும். நான் நியூஸை பார்த்துட்டு போகிறேன்னுவார். அம்மா சொல்லுவாங்க, ஐயோ கடை இருக்கும் யா, ஆனால் பால் இருக்காதியா, மாவு இருக்காது. அட பேசாமல் இரு, எல்லாம் இருக்கும். டெய்லி நான் எத்தனை மணிக்கெலாம் வாங்கியிருக்கேன். இவர் அப்படியே சொல்லிவிட்டு ஜாலியாக பார்த்துட்டு கொஞ்ச நேரம் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பையை தூக்கிட்டு போய் பார்த்துட்டு திரும்பி வரும்போது அதே பையை ஆட்டிகிட்டு வருவார். அப்போ தான் பிரச்சனை வெடிக்கும் வீட்டில். சரி, இதுக்கு காரணம் என்ன? பால் இருந்துச்சு, மாவு இருந்துச்சு, ஆனால் அஜாக்கிரதை. நிறைய பேர் அப்புறம் ஊழியது கர்த்தர் அழைச்ச இன்னொரு டைம் உறுதி பண்ணிட்டோம். ஒரு சிலவன் மோசமான ஆளுங்க, கர்த்தர் ஏன் கூட பேசணும், இப்படி பேசணும், அப்படி பேசணும். கர்த்தர் கூப்பிட்டா வந்துறியா? கர்த்தர் கூப்பிட்டா தூக்கி வீசிட்டு வந்துரு ஊழியத்திற்கு. ஆமென். ஏன்னா உன்னுடைய பகற்காலத்தில் நீ தேவ சித்தம் செய்து முடிக்கணும். கர்த்தர் உன்னை இந்த சீசனில் பயன்படுத்த சித்தமாக இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட அழைப்பார். யோசிக்காத, டைம் வேஸ்ட் பண்ணாத, நிர்விசாரமாக இருக்காத, ஞானஸ்தானம் எடுனா எடுத்துரு, நாளை உன்னுடையது அல்ல. ஹல்லேலூயா. உபவாசம் போடணும்னா போட்டுரு. ஆமென். அப்போ கர்த்தர் உன்னை உணர்த்துற நேரத்தில் செஞ்சிடணும். இந்த சூலமத்தின்னு ஒரு அம்மா இருந்தா, ஆண்டவர் வந்து கதவை தட்ட நேரத்தில் கதவை திறக்கல, உள்ளே இருந்து டைலாக் பேசிகிட்டு இருக்கா. என்ன சொன்னா? உமக்கு நேரங்காலமே தெரியாதா? இப்போ தான் நான் வந்து ட்ரெஸ் மாற்றிருக்கேன், இப்போ தான் காலெல்லாம் கழுவி இருக்கிறேன், பெட்டு மேலே ஏறி இருக்கிறேன், காலை கீழே வச்சா எவ பேசுறது பாருங்க. அனாதியா காட்டில் கேட்பாரற்று நாதியற்று இருந்த இவளை ஆண்டவர் இவ்வளோ அன்பு கூறுறாளை நேசித்து உயர்த்தி வச்சா கால் அழுக்காயிருமா? அவர் கூப்பிட்டு போகிறாரு, நம்ம நேரத்துக்கு போகலான்னு அவன் நேரத்துக்கு எந்திரிச்சு கதவை திறந்தா நேசர் இல்லை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா பிரதர்? ஜெபம் பண்ணணும்னு உணர்வு வந்துருச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட தாண்டிடாதீங்க, கதவை சாத்திட்டு போயிருங்க. அப்போ தான் நீங்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பீர்கள். வேதம் வாசிக்கிறோன்னு உணர்வு வந்துச்சா இம்மிடியட்டாக போய் பைபிளை தூக்கிட்டு ஓடிடுங்க. என்ன வேலை? ஃபோனை தூக்கி வெளியே போட்டுருங்க. ஒரு வேலையும் நிற்க போகிறது இல்லைங்க. ஆமேன். அப்படியெல்லாம் ஒரு பிஸியும் இல்லைங்க நம்ம. ஆமேன். அந்த ஃபோன் அட்டன் பண்ணலைன்னா 1/2 மணி நேரம் 50 கோடி போயிடும் நான் நீங்கள் சொல்ல முடியும். நம்ம சர்ச்சில் கூட ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போவான், ஏன்னா 100 கோடி போயிடும் சார். ஆளை பாருங்க, அந்த மாதிரி ஆளுங்க நம்ம சபையில் இருக்கு. ஆமேன். சபையில் வந்து ஒரு சிலது அடிக்கும் ட்ருன்னு. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஓகே, ஆனால் நீங்கள் நல்ல பிள்ளைங்க, 2 நாளாக சத்தம் வரல. ஆமேன். சரி, ஆண்டவர் உணர்த்துற நேரத்தில் செஞ்சுருங்க. ஆமேன். இந்த 5 பேரும் கைவிடப்பட்டதற்கு காரணம் அவர்களுக்கு கொடுத்த காலத்தை பயன்படுத்தாததே. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த சாயங்காலத்தில் ஏழியாக போய் எண்ணெய் வாங்கி எல்லாம் ரெடி ஆகி ப்ரிப்பேர் ஆகி பணவாளனை எதிர்கொண்டு இருக்கலாம். ஆனால் இவர்கள் காலம் தாழ்த்தி தாழ்த்தி சோம்பேறித்தனத்தினாலே நிர்விசாரத்தினாலே அப்படியே உரசிட்டு வர்றான். கொஞ்சம் ஆயில் கிடைக்குமான்றான். அவன் தான் புத்தி உள்ளவனாச்சு. அவன் சொன்னான், ஹலோ மை ஃப்ரெண்ட்,
கடைசியில் உனக்கும் இல்லை எனக்கு இல்லைன்னா ஆயிடக்கூடாது, கடை நிறைய இருக்குது போடா அப்படின்னா இவன் போயிட்டு போண்டா பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு காப்பியெல்லாம் குடிச்சிட்டு அவர் வரேன்னு 2000 வருஷம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கா வந்துட்டு போகிறாரு, பார்த்துக்கலான்னு வந்தால் கதவு சாத்திடுச்சு. ஆண்டவர் சொன்னார், திருடனை போல நான் வருவேன், நிர்வசாரமாக இருக்காதீங்க. சரி, இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சேன். 20ஆம் அதிகாரம் திருப்புங்க வேகமாக. மத்தேயு 20ஆம் அதிகாரம். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் ஒரு பியூட்டிஃபுல் காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னா 12ஆம் மணி நேரத்தில் வேலை, 11ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள். ஆமே, நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், என்ன பாருங்கள். கர்த்தர் இப்பொழுது 11ஆம் மணி நேரத்தில் ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடி வருகிறார். அல்லேலூயா. அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? ஆமீன். யார் இவர்கள்? அந்த நாட்களிலே ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 12 hours, மார்னிங் 6 to ஈவினிங் 6. அதுதான் அறுவடை தோட்டத்தில் வேலை செய்கிற நேரம். இந்த லேபர்ஸ் எல்லாம் ரெகுலர் கான்ட்ராக்ட் இல்லாதவங்க எல்லாம் நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ரெகுலர் கான்ட்ராக்ட் இல்லை, ரெகுலராக வேலை இல்லாத லேபர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஒரு ஜங்ஷனில் கூடி நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்களா? அமெரிக்காவில் இருக்காது, குற்றாலத்தில் இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆமாம், நம்ம ஊரில் அப்படி நிற்பாங்க. அப்போ எனக்கு வந்து மேஷன் வேணும், எனக்கு ஒரு கார்பெண்டர் வேணும்னா இந்த கான்ட்ராக்டர்ஸ் என்ன செய்வாங்க, நேராக அந்த ஜங்ஷனுக்கு போவாங்க, அங்கிருந்து நல்ல ஆட்களை வேலைக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. நான் அதே பிக்சரை தான் இந்த அதிகாரத்தில் பார்க்குறேன். அன்னைக்கு 6 மணிக்கு வேலை ஆரம்பிக்கணும், எஜமான் 5:30 மணிக்கே வந்துடுவார். இவன் காலையில் 3 மணி 3:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு சாப்பாடு சமைச்சு, காலையில் டிஃபன் மத்தியானம் சாப்பாடெலாம் சமைச்சு ரெடியாக வந்து 5:30 மணிக்கு நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச். எப்பொழுதுமே இந்த கான்ட்ராக்டர்ஸ் நல்ல ஆள், தண்ணி போடாத ஆள், நல்ல திறமையான வேலை செய்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச், செகண்ட் பேட்ச் எல்லாம் போச்சு. கடைசியாக ஒரு பேட்ச் நிற்குது. யாருமே அவங்களுக்கு வேலை கொடுக்கலங்க. அப்படின்னா என்ன, யாருமே அவங்கள நம்பலை. அவங்க அங்கே முழிச்சிட்ருக்காங்க. சரி வீட்டுக்கு போயிடலாமா, லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஒருத்தன் சொல்கிறான், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஆமாம், மதியானம் லஞ்சு முடிஞ்சாச்சு, இனி வாய்ப்பு இல்லைங்க, போகலாம். இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். 4:30 மணிக்கு ஒரு எஜமான் வருகிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து கேட்குறாரு, இவரை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காரு. பகலெல்லாம் நீங்கள் பார்க்குறேன், இங்கே நிற்கிறீங்களே, உங்களுக்கு வேலை செய்ய மனசு இல்லையா? அவங்க கேட்ட கேள்வி பாருங்கள், வேலை செய்ய மனசு இல்லையா? அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஐயா நாங்கள் வேலை செய்கிறதுக்கு தான் என் காலையில் 3 மணிக்கு எழும்பணும், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து நின்னையா, எங்களை யாரும் நம்பவில்லை. அந்த எஜமான் சொன்னார், நான் உங்களை நம்புகிறேன், எனக்கு நீங்கள் வேண்டும். ஏன்னா இன்னும் இந்த சாயங்காலம் முடியறதுக்குள்ள, அறுவடை இருள் வர்றதுக்குள்ள இந்த அறுவடையை நான் குற்றாலத்தில் முடிச்சாகணும், தென்காசியில் முடிச்சாகணும், இந்தியாவில் முடிச்சாகணும். எனக்கு ஆட்கள் தேவை, நீங்கள் வர்றீங்களா? இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, வர்றீங்களான்னு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குமாங்க. வெறுங்கையாக வீட்டுக்கு போவோம்னு நினச்சிட்டு இருந்தவங்க இப்பொழுது 1 மணி நேரத்துக்கு வேலை செய்கிறான். இப்போது இவங்க சம்பளம் எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டிருப்பாங்களா? நீங்கள் ரொம்ப தூரம் யோசிப்பீங்களோ நைட்டெல்லாம். ஏய்யா உங்களை தான் ஏன் கேட்குறேன், பதில் பேச மாட்டேங்கிறீங்களே. சம்பளம் கேட்டிருக்க முடியுமா? ஏன்? கூப்பிட்டதே கிருபை, கூப்பிட்டதே. இன்னும் 1 மணி நேரம் வெறுங்கையாக போகிற ஆளுகளை திடீர்னு ஒரு அழைப்பு வருகிறது. இவர்கள் என்ன செய்தார்கள், அங்கே பின்னால் போனாங்க. இப்போது ஏன் இவங்களை கூப்பிட்டான்றத இதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இந்த 1ஆம் மணி நேரத்தில் வந்தவங்க எல்லாம் கான்ட்ராக்டில் சைன் பண்ண ஆள். என்ன, 12 hours முடிஞ்சா காசு. சொல்லுங்க, 12 hours முடிஞ்சா காசு, அவ்வளோதான். வேலை முடியுதா இல்லையான்னு அவனுக்கு பிரச்சனை இல்லை. எஜமானுடைய இறுதிய துடிப்பு அவனுக்கு புரியாது. அறுவடை முடிஞ்சுதா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. எனக்கு 6 மணி ஆச்சுன்னா டான் என்ன செஞ்சிடணும், சொல்லுங்க சார், காசு வந்துடணும். அவன் அதுலேயே குறியா இருக்கான். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம், நம்ம அதை கவனிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வேலையாட்டில் வச்சு, எப்பா இன்னைக்குள்ளே இதை முடிச்சிடணும்ப்பா, இன்னைக்குள்ளே கதவை வச்சிடணும், இதெல்லாம் வச்சிடணும்ப்பா, இன்னைக்குள்ளே இந்த அதை பண்ணிடணும். எஜமான் துடிப்பார். ஆனால் வேலையாளுக்கு துடிப்பே இருக்காது. இருக்கிறீங்களா இல்லையா?
9 மணி. எத்தனை மணிக்கு சார் வேலை ஆரம்பிப்பாங்க? 10 மணி. 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவான்றீங்க. அப்போதான் அவன் ட்ரெஸ்ஸே கழட்டுவான், ஒர்க்கிங் ட்ரெஸ் போடுவான், அப்படியே மெதுவாக வருவான். சீக்கிரம் 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 சார், ரொம்ப அதிகமாகவும் சொல்ல முடியாது நம்ம. சீக்கிரம் சீக்கிரம். அவன் அப்படியே நிதானமாக இருந்து வேலை செய்வான். எஜமான் துடிச்சிட்டு இருப்பாரு. 11:30 மணி ஆச்சுன்னா டீ டைம்ன்றுவான். இருக்கிறீங்களா இல்லையா? என்ன டைமு? வேலை அப்படியே போட்டுட்டு போயிடுவான். சரி, 1 மணி ஆச்சுன்னா சொல்லுங்க லஞ்ச் டைம். எஜமானுக்கு பசி எடுக்கும், சாப்பிட முடியாது, ஏன்னா வேலை முடியணும். துடிச்சிட்டு இருப்பாரு. அவனுக்கு அந்த துடிப்பெல்லாம் இருக்காது. நிதானமாக உட்காருவான், நல்லா சாப்பிடுவான். லேசா சார் 1/2 மணி நேரம் சார், நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு ஜாலியாக வருவான். ஏன்னா இவன் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கான். வேலை முடியலனாலும் இவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். வேலை முடியல. இப்படி ஒரு பெரும் கூட்டம் இருக்கும்போது தான் இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, இருள் வர்றதுக்குள்ள இந்த அறுவடையை முடிச்சாகணும்னு எஜமான் துடித்து கொண்டு இப்போ தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், யாரும் நம்பாதவர்கள் ஒரு கூட்டத்தை ஆமென் தேடி வர்றாரு. நீங்கள் வேலை செய்கிறீங்களா? நீங்கள் வர்றீங்களா? அவங்க சொன்னாங்க, ஐயா எங்களை நம்பினதுக்காக உங்களுக்கு நன்றி, எங்களையும் நம்புனீங்களேன்னு சொல்லி சம்பளம் கேட்கல, ஒன்றும் கேட்கல, போய் கட்ட 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 கடன்னு வேலை செஞ்சாங்க. ஆண்டவரை தியானிக்கும் போது என்ன தெரியுமா சொன்னார்? டே, இவன் 12 மணி நேரம் செஞ்சதை அவன் 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டான்டா. எனக்கு இந்த கடைசி எழுப்புதலிலே, இந்த கடைசி மணி துளியிலே ஆண்டவருக்காக தீவிரமாக செயல்படுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். கண்களை மூடலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை மூடி, ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஒரு பகற்காலம் முடிஞ்சிச்சு, சாயங்காலம் இன்னும் 1 மணி நேரத்தில் இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நீ துடிக்கிறீர். 2000 வருஷம் ஆகி ரத்தம் சிந்தியும் இந்தியா ரட்சிக்கப்படலை, குற்றாலம் ரட்சிக்கப்படலை, தென்காசி ரட்சிக்கப்படலை, ஐயோ எங்கள் தமிழ்நாடு ரட்சிக்கப்படலை. நான் நிர்விசாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, சுயநலமாக வாழ்கிறேனோ, ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறேனோ, எனக்காக என்னுடைய சுயலாபத்திற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ, கிறிஸ்துவுடைய இருதய துடிப்பை நான் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டேனோ? 1 மணி நேரத்தில் என்னையும் நம்புறீங்களா? நான் உங்களுக்கு உண்மையை ஊழியம் செய்வேன், தீவிரமாக ஊழியம் செய்வேன். என் காலம் எப்போ முடியும்னு தெரியாது. அதுக்குள்ள கூடுமானால் ஏகப்பட்ட பேரை நரகத்திலிருந்து நான் பிடுங்கி அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு கொண்டு வர நான் இன்னையிலிருந்து தீவிரமாக ஜெபம் பண்ண போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன், தேவ நோக்கத்தை புரிந்து செயல்பட போகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி நல்ல கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை உயர்த்துங்க. பரலோகம் உங்களை பார்க்க விரும்புகிறது. சும்மா கையை உயர்த்தி இருந்தீங்கன்னா கையை கீழே போட்டுக்கோங்க. நான் சும்மா உயர்த்திட்டேன் பிரதர்னா கையை கீழே போட்டுக்கோங்க. ஆமென். சும்மா நீங்கள் உயர்த்தலினாலும் எனக்கும் கவலை இல்லை, ஆண்டவருக்கும் கவலை இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். இனி 1 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். கர்த்தர் உணர்த்துகிற நேரத்தில் தீவிரமாக கிரியை செய்வேன், தீவிரமாக ஊழியம் செய்வேன். சபையோடு இணைந்து, தரிசனத்தோடு இணைந்து, ஊழியக்காரரோடு சேர்ந்து ஆமென் நான் தீவிரமாக தேவ ராஜ்யம் ஸ்தாபிப்பேன். என் வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல கூடுமானால் ஆண்டவர் பெரும் திரள் ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்குள்ளே நான் கொண்டு வருவேன். கையை உயர்த்துறவங்க வேகமாக எழும்பி நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். வேகமாக எழும்புங்க. எழும்ப கஷ்டமா இருந்தா உட்காந்துக்கோங்க. சீக்கிரமா உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல், ஐ லவ் தட் சாங். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஏன் ஊழியம் செய்றீங்க? இயேசுவை நேசிக்கிறேன். ஏன் காணிக்கை கொடுக்குறீங்க? இயேசுவை நேசிக்கிறேன். ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க? இயேசுவை நேசிக்கிறேன். எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை, வேற எந்த எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. என்னை நம்பி கர்த்தர் கொடுத்ததை அவருக்காக நான் செய்து முடிப்பேன். எனக்கு கர்த்தர் ஒரு பகற்காலத்தை கொடுத்திருக்கிறார். அதில் நான் நிர்விசாரமா இருக்க மாட்டேன். நான் தீவிரமாக தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.
உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். சொல்லுங்க, உம்மை தானே நேசிக்கிறேன். ஓ, உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே வாழ்ந்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். இன்னொரு சரணத்தை பாடலாமா சகோதரி, தங்கச்சி, சகோதரா? ஆத்தும பாரத்தை தாருமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும ரபஷகதர கதரமஷகே. ஓ, praise God. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அர்ப்பணத்தோட சொல்லலாமா? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். கரங்களை உயர்த்தி மீண்டுமாக, ஆண்டவரே, நான் இப்பொழுது எடுத்ததான பொருத்தனை உம்முடைய சமூகத்திலே எழுந்து நின்று ஜெபிக்க உதவி செய்தீர். ஆத்தும பாரம் எனக்கு வேண்டும். ஆத்துமாக்களை மீட்டு கிறிஸ்து அண்டை சேர்ப்பதற்காக நான் உயிர் வாழ்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஜெபித்து கொண்டிருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் டேனியல் ரமேஷ் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு பகல் காலத்தை தந்திருக்கிறீர். ஒருவரும் கிரியை செய்ய முடியாத அந்த ராக்காலம் வருகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தாசன் மூலமாய் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த பகற்காலத்தை நாங்கள் வீணடிக்காதபடிக்கு முழு மூச்சாய் இந்த ஊழியத்தில் நாங்கள் செயல்பட, ஆத்தும ஆதாயம் செய்ய, எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து, ஆண்டவருடைய தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு ஊழியரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய, ஆத்தும அறுவடை செய்ய, எங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் துரிதமாய் இந்த ஆத்தும அறுவடை நாங்கள் செய்வதற்கு, ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். புத்தியுள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. புத்தியற்றவர்களாய் ஆண்டவரை சுகபோகமாய் நாங்கள் வாழாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற காலத்தையும் நேரத்தையும் ஆசீர்வாதத்தையும் எல்லாவற்றையும் நாங்கள் தேவனுக்கு பயன்படுத்த, ஆத்தும அறுவடை செய்வதற்கு நாங்கள் பயன்படுத்த புத்தி உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாசற்படியில் நிற்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை அறிந்து செயல்படக்கூடிய ஞானவான்களாய் கர்த்தர் எங்கள் எல்லாரையும் நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்காக ஆத்தும அறுவடை செய்யக்கூடிய ஞானவான்களாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளை உடைய கரத்தில் தாழ்த்தி ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக இந்த குற்றாலம் சபை முழுவதும் ஆத்துமாக்களால் நிரம்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த குற்றாலத்தில் இருக்கிற ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகாதபடி எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு ஆண்டவரை கடந்து வர கர்த்தர்
கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற வார்த்தையின்படி ஆதி திருச்சபையை போல இந்த சபையை கர்த்தர் நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஊழியம் செய்யக்கூடியவர்களாய், ஊழியம் செய்கிற விசுவாசிகளாய் ஆண்டவரை கர்த்தர் நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபை வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. 40 ஆண்டிலே காணப்படாத ஒரு மிகப்பெரிய அறுவடையை இந்த 40வது ஆண்டு 41வது ஆண்டிலே கர்த்தர் காண செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் உடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். விசேஷமாக ஊழியம் செய்கிற ஆண்டவரே பாஸ்டரோடு கூட, பாஸ்டர் குடும்பத்தோடு கூட, ஆண்டவரே உதவி ஊழியரோடு கூட உம்முடைய கரம் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து கொடுத்த ஆண்டவரே உம்முடைய தாசனை கர்த்தர் இன்னும் அதிகமாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. உலகம் முழுவதும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்கள் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதலை உலகம் முழுவதும் காண கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த சிறப்பு கூட்ட நாட்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குற்றாலம் ஏஜி சபை ஆரம்பித்து 40 ஆண்டுகள் நிறைவடையும்படி ஆண்டவர் உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. கடந்த காலங்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஊழியம் செய்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபைக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இதற்காக ஜெபித்தவர்கள், உழைத்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள், கொடுத்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். அருமையான பாச குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதி இன்னும் வல்லமையா நீ பயன்படுத்தியல்லும். உடன் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2 நாட்கள் சிறப்பு கூட்டங்களை கர்த்தர்களுக்கு தந்தீர். அருமையான தேவ ஊழியரை எங்கள் மத்தியில் அழைத்து வந்து பயன்படுத்தினீர். கேட்ட வார்த்தைகளின்படி வாழ கர்த்தரங்களை பலப்படுத்துவீராக. தொடர்ந்து ஊழியம் வளர்ந்து பெருக நீர் உதவி செய்வீராக தகப்பனே. பெரிய ஒரு வளர்ச்சி உண்டாகத்தக்கதா, ஆத்தும அறுவடை உண்டாகத்தக்கதா, ஜெப ஆவி ஊற்றத்தக்கதா, அபிஷேக வல்லமை இறங்கத்தக்கதா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய தகப்பனே. இந்த இடத்தில் வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் உம்முடைய பிரசனத்தை அனுபவிப்பார்களாக, உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வார்களாக, தங்கள் வாழ்க்கை உமக்கு என்று அர்ப்பணிப்பார்களாக. பெரிய காரியங்களை நீ செய்வீராக தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவ நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அனைவரோடும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துதல். இந்த கூட்டங்களிலே பங்கு பெற்ற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.